வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷனாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர் கொடுக்கும்போது ஒரு 6500க்கும் அதிகமான பணியிடங்கள் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. பட் அவங்க கொடுத்த வேக்கன்சி வந்து வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் பண்ணும்போது 1700 ப்ளஸ் காலி பணியிடம் அப்படின்றது வந்துச்சு. ப்ளஸ் இதிலேருந்து ஒரு 1000 காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ மொத்தமாக இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு 2700க்கும் அதிகமான பணியிடங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு வேக்கன்சி அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க. எஸ்ஜிடியில் இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பிளானரில் கொடுத்த 6500 காலி பணியிடங்கள் அப்படின்றது ஃபுல்லாக பண்ணலை. ஸோ அதிலேருந்து ஒரு 3000 காலி பணியிடங்கள் ரேஞ்சில் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது 100% இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ஆகும். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டில் அவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் முடித்து வெளியில் வரும்போது கண்டிப்பாக அந்த ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளானர் கொடுத்தப்ப இருந்ததுக்கும் இப்போ வந்து ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ 2 வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு ப்ரொமோஷனில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோஷனில் இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. ஸோ அவங்களுடைய வேக்கண்ட் அப்படின்றதும் அந்த இடத்துல காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ஆரம்பிக்கிறதுனாலையும் அந்த இடத்துல பணியிடங்கள் அப்படின்றது க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான காலி பணியிடங்கள் அப்படின்றது 3 விதமான வகையில் வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிளானரில் கொடுத்த மாதிரி அந்த 6500 பணியிடங்களுக்கும் மேலே எக்ஸஸாக போட்டு வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் வேக்கன்சி 100% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கவர்மெண்ட் சைடில் இருந்தால் முடிவெடுப்பாங்க. அதை பற்றின அனைத்து தகவல்களுமே கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்போ வருது அப்படின்றது தான் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்றது இருக்குது. ஸோ மேபி வந்து நமக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கனால மேக்ஸிமம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் வரலாம், அல்லது ரிசல்ட் கொடுத்து அதுக்கப்புறமும் வரலாம். ஏன்னா நிறைய தேர்வுகளை டிஆர்பி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேர்வுகளில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி அப்படின்றது லேட்டாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்புவோம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த 1700, ரெண்டாவதாக கொடுத்த ஒரு 1000 பணியிடங்கள் சேர்த்து 2700 ப்ளஸ் வேக்கண்ட் அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2700க்கு கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 + 90 + மதிப்பெண்கள் அப்படின்றது இருந்தால் போதும். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கனாலே ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. யாருமே எங்கே படித்தவங்களுமே எந்த சென்டரில் படித்தவங்களுமே ரொம்ப ஹை மார்க்கெல்லாம் யாரும் வாங்கலை. எல்லோரும் ஆவரேஜான மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். அதே போல் அடுத்தடுத்த நகர்வில் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையும். இது வந்து நிதர்சனமான உண்மை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1700 வேக்கண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்னா ஒரு 100 + இருந்தால்தான் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுவே 2700 ப்ளஸ் வேக்கண்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு 90 ப்ளஸ், அந்த 100ங்கிறது 90 + 80 + மதிப்பெண்கள் இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு எதிர்பார்க்கலாம், கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளானரில் கொடுத்த மாதிரி 6500 ப்ளஸ் வேக்கன்சி அப்படின்றது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மினிமமாக குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தாலே போதும். இப்போது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது அதில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்னால் என்ன, அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பிசி கேண்டிடேட் அல்லது எம்பிசி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 40% மதிப்பெண்கள் அப்படின்றது எடுக்கணும். இந்த 40% மதிப்பெண்கள் அப்படின்றது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க் வரும். இந்த 40% அப்படிங்கிறது 60 மதிப்பெண்களை குறிக்கும். மொத்தமாக இருக்கிற
150ல் மொத்த மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 150. இந்த 150ல் 40% அப்படிங்கிறது 60 மார்க்கை வந்து குறிக்கும். ஸோ இது வந்து பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்றது 150க்கு 60 மார்க் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு. அடுத்து வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 30% மதிப்பெண்கள் அப்படின்றது எடுக்கணும். இந்த 30% மதிப்பெண்கள் எப்படின்னா 45 மார்க் அப்படின்றது வரும். மொத்தம் 150ல் 30% அப்படின்றது 45 அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 45 மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்குக்கு மேலே வந்துடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒருவேளை வேக்கண்ட் வந்து 6500க்கு மேல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை வந்து எடுத்தால் போதும். ஸோ அதை தாண்டி ரொம்ப ஹை ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மார்க்குக்கே வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது முழுமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்குக்கு கீழே ஸோ ஒரு சிலர் வந்து நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 60 மார்க் ஒன்று சொன்னோம். அடுத்து வந்து 45 மார்க் அப்படின்றது சொன்னோம். இதுக்கு கீழே குறைவாக யாராவது இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எலிஜிபிளே வராது. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அந்த தேர்வில் வெற்றி பெறவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதில் என்ன இது பண்ணியிருந்தாலும் அந்த மினிமம் மார்க் அப்படிங்கிறது கம்பல்சரியாக வேணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தகவல்களையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வந்து கொடுக்குறோம். தேவை உள்ள நபர்கள் 9500961475 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மெட்டீரியல்ஸ் அப்படின்றத அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ப்ரீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 3 நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. அதில் சப்ஜெக்டில் ப்ரீலாவில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்டையுமே அதில் ப்ரீலாவில் மொத்தம் 4 சப்ஜெக்ட் வரும். அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சேர்த்து நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவோம். 100க்கு 100% இதை மட்டும் படித்தாலே நீங்கள் போதும். இதை தாண்டி வேறு ஏதாவது படிக்கணுமா அப்படின்னா தேவையே இல்லை. ஸோ இதை மட்டும் படித்தாலே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.